Hey guys, hope you are doing well and once again welcome back to my channel. This is Chindraj talking to you. Friends, in this lesson I would like to teach you how to use that's where in English sentences through Tamil. I hope you all are ready for your English lesson. Let's get started. Hello my dear lovable viewers. In this lesson you are going to learn how to use that's where in English sentences. Yes, இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா that's where அதை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் that's where அப்படினா அங்கதான் அந்த இடத்துல தான் அப்படி நம்ம சொல்லுவோம். பேச்சு வழக்குல சொன்னா நான் அங்கதான் வேலை செய்றேன். என் ஃப்ரெண்ட் அங்கதான்டா இருக்கறான். இப்போ நம்ம கிட்ட என்னோட ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட சொல்லுவான். இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா நான் சென்னை போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அங்கதான் என் ஃப்ரெண்டு வேலை செய்யறான், அங்கதான் எங்களோட சிஸ்டர் இருக்கிறாங்க. சோ அங்கதான் நம்ம டே டு டே லைஃப்ல நிறையவே யூஸ் பண்றோம். சோ அந்த அங்கதான் அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே தட்ஸ் வேர் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணலாம். So I hope it will be very interesting and useful. So please do watch it till the end and learn something new. Let's start our lesson. So in this lesson you are going to learn how to use that's where in English sentences. Yes, how to use that's where in English sentences. Okay, first of all you need to know the structure clear. That's where fixed. Okay, that's where plus sentence. So sentence அப்படினா இங்க simple present tense ஆ இருக்கலாம், present continuous tense ஆ இருக்கலாம், past tense ஆ கூட நீங்க இருக்கலாம். ஓகேவா, நீங்க எந்த டென்ஸ்ல வேணாலும் சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ணிக்கலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படினா அதுக்கு ரெண்டு ரூல்ஸ் தான் இருக்குது. சப்ஜெக்ட்க்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல். அப்படி பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb he she it வந்துச்சுனா verb கூட s சேர்க்கணும். சோ இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகேவா, சோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படினா கண்டினியூவா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, அதாவது கம்மிங், கோயிங், ஈட்டிங், இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் னு சொல்லுவோம். சோ அதுல ஆக்ஸிலரி verb am, is, are, then verb plus ing. Okay, subject am, is, are, verb plus ing, அதுதான் சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ am பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் I am யூஸ் பண்ணும், he she it அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்ல வந்துச்சுனா is யூஸ் பண்ணும், you we they வந்துச்சுனா are யூஸ் பண்ணும். சோ இதுதான் ஆக்ஸிலரி verb. then verb கூட ing சேர்த்தாதான் சிம்பிள் பிரசன்ட் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தபடியா டைரக்டாவே பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb வரும், he she it வந்தா மட்டுமே verb கூட s வரும். சோ இது உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரீகால் பண்ணேன். சோ அது தெரிஞ்சாலே நீங்க சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிருவீங்க. சோ லுக் அட் திஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். that's where அப்படினா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த இடத்துல, that's where அந்த இடத்துல, that's where my friend lives, that's where my friend lives. சோ இங்க my friend அப்படிங்கிறது third person singular, சோ verb கூட s சேர்த்திருக்கேன். சோ இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது, third person singular இருந்ததனால verb கூட s சேர்த்திருக்கேன். that's where my friend lives அப்படினா அங்கதான் என் ஃப்ரெண்ட் வாழ்ந்துட்டு இருக்கான், அங்கதான் என் ஃப்ரெண்ட் வசிக்கிறான் அப்படி சொல்லுவோம் இல்லையா. lives என்னது, வசிக்கிறான், வாழ்றான், நம்ம எப்படி வேணாலும் பேசுவோம். சோ that's where my friend lives, அங்கதான் என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அங்கதான் என் ஃப்ரெண்ட் வாழ்ந்துட்டு இருக்கான். சோ இப்போ யாரோ ஒருத்தர் சென்னை போறேன்னு சொன்னா கூட அங்கதான் என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அங்கதான் என் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட இருக்கிறான், அங்கதான் என் ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதா that's where my friend lives, that's where my friend lives. சோ இந்த இடத்துல நீங்க my எடுத்துட்டு நீங்க that's where his friend அப்படின்னா his என்னது அவனுடைய, that's where his friend lives அங்கதான் அவனோட ஃப்ரெண்ட் வாழ்ந்துட்டு இருக்கான். that's where her friend lives அங்கதான் அவளோட ஃப்ரெண்ட் வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அவனுடைய அப்படின்னா his, அவளுடைய அப்படின்னா her, அவங்களுடைய அப்படின்னா their. சோ இந்த மாதிரி நீங்க அவங்களுடைய, அவளுடைய, அதனுடைய அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயும் கூட இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இது ஒரு ஸ்ட்ரக்சரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. and second one that's where I work, இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நேரடியா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb இருக்குது. சப்ஜெக்ட் I வந்ததுனால அங்க verb கூட s நம்ம சேர்க்கல. ஓகேவா, that's where அப்படினா அங்கதான், that's where I work அங்கதான் நான் வேலை செய்றேன், that's where I work. எனக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்குது, அங்கதான் நான் வேலை செய்றேன், that's where I work அங்கதான் நான் வேலை செய்றேன், that's where I work. நான் டெய்லியும் அந்த இடத்துக்கு போகணும், அங்கதான் நான் வேலை செய்றேன், நீ ப்ராப்ளம் இருக்காது உனக்கு, நீ அங்க வந்துட்டு போ அப்படின்னு சொல்லும் இல்லையா. சோ that's where I work, that's where I work அப்படின்னா அங்கதான் நான் வேலை செய்றேன், அங்கதான் நான் வேலை செய்றேன். and that's where we play every day. சோ இதுவும் பாருங்க
சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட்க்கு அடுத்தபடியா நேரடியா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb வந்துச்சு. ப்ளூரல் அப்படிங்கிறதுனால verb கூட s நம்ம சேர்க்கல. we play every dayனா என்னது, நாங்க டெய்லியும் வந்து விளையாடுவோம். we play every day. so that's where we play every day அப்படின்னா அங்கதான் நாங்க வந்து டெய்லியும் விளையாடுவோம், அங்கதான் நாங்க வந்து டெய்லியும் விளையாடுவோம். அந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? அங்கதாங்க நாங்க டெய்லி விளையாடுவோம் சொல்லுங்க இல்லையா? so that's where we play every day. that's where we play every day. அங்கதான் நாங்க வந்து டெய்லியும் விளையாடுவோம். and that's where I am going. so இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வந்திருக்குது, ஆக்ஸிலரி verb வந்திருக்குது, verb கூட ing வந்திருக்குது. இது வந்து present continuous tense. ஓகேவா? சோ சப்ஜெக்ட் பொறுத்து இந்த ஆக்ஸிலரி verb மாறும். இங்க I வந்ததால am வந்திருக்குது. he she it இதெல்லாம் சப்ஜெக்ட் வந்துச்சுனா is வரும். you we they ல வந்துச்சுனா இந்த இடத்துல are வந்துரும். then verb plus ing தான். ஓகேவா? so that's where I am going. அங்கதான் நான் போய் கொண்டு இருக்கிறேன். கண்டினியூஸ் டென்ஸ்னால கொண்டிருக்கிறேன் முடியும். அதாவது போய் கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். சோ இந்த மாதிரி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு முடிகிற எல்லா இடத்துலயுமே வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ தட்ஸ் வேர் ஐ அம் கோயிங். தட்ஸ் வேர் ஐ அம் கோயிங், அங்கதான் நான் போயிட்டு இருக்கிறேன். தட்ஸ் வேர் ஐ அம் கோயிங், அங்கதான் நான் போய் கொண்டிருக்கிறேன். தட்ஸ் வேர் ஐ அம் கோயிங். உனக்கு அந்த இடம் தெரியுமா? அந்த இடத்துக்கு நீ சரியா போயிருக்கா? அங்கதான் நான் போயிட்டு இருக்கிறேன், அங்கதான் நான் போய் கொண்டிருக்கிறேன். That's where I am going. That's where I am going. அங்கதான் நான் போய் கொண்டிருக்கிறேன். That's whereனா அங்கதான், அவ்வளவு that's matter. And that's where I am standing. That's where I am standing. இதுவும் present continuous tenseல இருக்குது. Because subject auxiliary verb verb plus ing. So that's where I am standing. அங்கதான் நான் நின்று கொண்டிருக்கிறேன், அங்கதான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அதாவது இப்போ நாம புதுசா ஒரு இடத்துக்கு போயிருப்போம், நம்ம வந்து போன்ல மட்டுமே அந்த பர்சன்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணிட்டு போயிருப்போம், நம்ம ஃப்ரெண்டு கூட. அங்க போய் நின்னுட்டு எங்கடா இருக்கிற, வேற யாரு அப்படின்னு கேட்டா நான் மாதிரி இந்த மாதிரி ஒரு டீ ஷாப் முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம சொல்லுவோம் அங்கதான் நானும் நிக்கிறேன், அங்கதான் நானும் நின்று கொண்டு இருக்கிறேன். சோ தட்ஸ் வேர் ஐ எம் ஸ்டாண்டிங், அங்கதான் நானும் நின்று கொண்டு இருக்கிறேன். சோ அங்கதான் அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே தட்ஸ் வேர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு தட்ஸ் வேர் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ப்ராப்பரா சொல்ல முடியாது. தட்ஸ் வேர்க்கு அப்புறம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வரும், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும், நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் கூட வரும். நான் அங்கதான் பிறந்தேன், அங்கதான் நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன். சோ வாஸ் வந்தாலே பாஸ்ட் டென்ஸ். சோ தட்ஸ் வேர் ஐ வாஸ் பார்ன், அங்கதான் நான் வந்து பிறந்தேன். சோ இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தட்ஸ் வேர் வச்சு நீங்க ஈஸியா வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. சோ இப்போ சார் எங்களுக்கு சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ண தெரியாதுங்க சார் அப்படின்னா வந்து ரெண்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கிறேன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நான் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நான் வந்து அங்கதான் சாப்பிடுவேன் அப்படின்னா தட்ஸ் வேர் ஐ ஈட். தட்ஸ் வேர் ஐ ஈட். அவர் அங்கதான் சாப்பிடுவாரு அப்படின்னா தட்ஸ் வேர் ஹி ஈட்ஸ். பிகாஸ் அவர் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், verb கூட s சேர்க்கணும். ஓகேவா? இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா கண்டினியூ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அங்கதான் விளையாண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் வேர் ஐ எம் பிளேயிங். தட்ஸ் வேர் ஐ எம் பிளேயிங். நான் அங்கதான் தூங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் வேர் ஐ எம் ஸ்லீப்பிங். நான் அங்கதான் நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் வேர் ஐ எம் ஸ்டாண்டிங். நான் அங்கதான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் வேர் ஐ எம் கோயிங். நான் அங்கதான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் வேர் ஐ எம் கமிங். சோ இந்த மாதிரி நீங்க இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தி கூட சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். So I hope this lesson was very useful to you. If you like this lesson, click the like button. Don't forget to click the like button. And one more thing, if you are not a subscriber, please do subscribe my channel and also press the bell icon for new videos. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care.